எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓவிலேஷன் டைம்ல எல்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நல்லா ஏறி அப்புறம் இறங்கும். இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகி ஃபால் ஆகுது இல்லைங்களா, இதை வந்து நம்ம எல்ஹெச் சர்ஜ்னு சொல்லுவோம். இதை தான் நீங்கள் ஓவியுலேஷன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிங்க் லைன் வருதான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. அந்த ஓவியுலேஷன் ஸ்ட்ரிப்பில் காட்டுறது வந்து இந்த எல்ஹெச் சர்ஜ் தான். இதுலேருந்து முன்ன பின்ன ஓவியுலேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் தியரி. அப்போது இந்த எல்ஹெச் சர்ஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நம்ம சர்விக்கல் மியூக்கஸ் இருக்கு இல்லைங்களா, அதனோட பிஹெச் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதை மாற்றக்கூடிய தன்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மூமெண்ட்ஸ், டியூப் மூமெண்ட்ஸ், யூட்ரஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய உணவுகளாக அது இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டியை அந்த காலகட்டத்தில் குறைக்கக்கூடிய உணவுகளாகவும் அது இருக்கலாம். ஏன்னா ஈஸியாக நோய் தொற்று கிருமிகள் வந்து நம்மளுடைய கருப்பை பாதை வழியாக உள்ள என்ட்ரு ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். வெஜைனல் ட்ரைனஸ் கொடுக்காத விஷயமாக இருக்கணும். செல்லுலார் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலகட்டத்தில் கருமுட்டையை அழிக்கக்கூடிய விஷயம், நம்ம இம்யூனிட்டி குறையிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கருமுட்டையுடைய தரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருந்துடக்கூடாது. ஸோ இத்தனை விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது. அப்போ என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதிகமான சர்க்கரை சத்துள்ள உணவுகள், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய வேகத்தை வெகு விரைவாக அதிகரிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ரிஃபைன்டு எண்ணெய் வகைகள் இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்சுலினுடைய அளவு பாதிக்காமல் இருக்கணும், எஸ்ஹெச்பிஜியோட லெவல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜனுடைய லெவல் ஸ்டேபிளாக இருக்கணும், வீக்கம் குறைக்கக்கூடியதாக இருக்கணும், இன்ஃப்ளமேஷன், செல்லுலார் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் கருமுட்டையுடைய தரம் ஆரோக்கியமாக இருந்து அது வந்து வெடித்து நல்ல நிலைக்கு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஃபி அந்த காலகட்டத்தில் நம்ம குடிக்கிறத வந்து தவிர்க்கணும். ஒரு கப்புக்கு மேலே நீங்கள் காஃபி அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில், அதாவது குறிப்பாக வந்து 200 மில்லிகிராமுக்கு மேலே கெஃபைன் இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்னலாம் வேலை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கருப்பைக்கும் முட்டைப்பைக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை பாதிக்குது. ஃபெலோப்பியன் டியூபோடைய உங்களுடைய கருக்குழாயோடைய மூமெண்ட்ஸ், அசைவுகளை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கு. வெஜைனல் ட்ரைனஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோனான கார்டிசாலோடைய லெவலை கூட்டக்கூடியதாக இருக்கு. கருமுட்டை வந்து சரியான நேரத்திற்கு வெடிச்சு கரு உறுதல் சீக்கிரமாக நடக்கணுங்கிற தன்மையும் மாறிப்படும். ஸோ லேட் ஓவிலேஷனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம காஃபி எடுக்கிறனால வருது. காஃபிங்கிறது வந்து கெஃபைன் இருக்கிற எல்லாமே, எல்லா எனர்ஜி ட்ரிங்க்கு, பிளாக் டீ, நீங்கள் எடுக்கக்கூடிய டீ வெரைட்டிஸ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா கூட அதுல இருந்தும் இந்த கெஃபைன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய கருமுட்டையுடைய தரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும்.